நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 4/1/2021 முதல் 10/1/2021 வரை. இப்போது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திர பகவான் இருக்கிறார், விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது இருக்கிறார்கள், தனுசுவில் சூரியன் இருக்கிறார், மகரத்தில் குரு சனி புதன் இருக்கிறார்கள். இப்போ கிரக மாறுதல்கள் இந்த வாரத்தில் இருக்கும் இல்லையா? இதை பார்த்திங்கன்னா 5/1/2021 பகல் 2:18 மணி அளவில் சுக்கிர பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசுவுக்கு சென்று பலனை தர இருக்கிறார். அது சிம்மத்தில் இருக்கும் சந்திர பகவான் இந்த வார இறுதியில் விருச்சிகம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய நிலைகளை நாம் இப்பொழுது பார்த்தோம். இந்த கிரகங்கள் இந்த வாரத்திற்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நாம் மகர ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். கிரகங்கள் என்ன பலாபலன்களை தர இருக்கிறது என்பதை பற்றி. மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி இது 10வது ராசி. உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. ராசி அதிபதி ராசியில் இருப்பது ஒரு மகத்தான ஒரு நிலை, சிறப்பான ஒரு நிலை. இந்த ராசி அன்பர்களுக்கு செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. சனி வருகைக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா குரு பகவானும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறார், புத பகவானும் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 2ஆம் இடத்து அதிபதியும் அவரே இருப்பதால் பணவரவு, தனவரவு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. படிக்கும் ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. இப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது 3ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறதால எடுக்கும் காரியங்கள் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டு பிறகு, அதாவது காலதாமதம் ஏற்பட்டு பிறகு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழல். 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல். வண்டி வாகனங்கள் இல்லாதவர்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவார்கள், அல்லது ஒரு சிலர் மாற்றி அமைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் நன்றாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு வாரம். பிபிஓ போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பாக பணிபுரிவார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு வாரம். தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரம். சந்தோஷ மிகுதி ஏற்படும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் சந்தோஷம் அடையக்கூடிய இடம். எண்ணிய செயல் ஈடேறுதல் அங்கே தான் உங்களுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ப்ராப்பராக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள், குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி உங்களுக்கு எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னாக்கா ராசியில் இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியும் ஆகிறார் அவர். அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பாக்கிய நிறைவு தான் கிடைக்கும்.
இப்போது 7ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். ஒரு சிலர் வெளிநாடு செல்லலாமான்னு யோசனை இருப்பீங்க. தாராளமாக போங்க, கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இயங்குகின்றன. வாழ்க்கை துணையால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. ஒரு சிலர் புதிய நட்புகள் மலரக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் இந்த வாரம் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு. 8ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். தட் மீன்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு அரசாங்கத்தில் பணிபுரியும் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பணியாளர்கள் போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு நிலை. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு வாரம். தகப்பன் வழி சொந்தங்களால் நீங்கள் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை அப்படின்றோம். 9ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார். இது அற்புதமான ஒரு நிலை. தாய்மாமன் வழியில், தாய்மாமன் உறவில் ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. அவரால் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பத்திரிகையில் பணிபுரியும் பணியாளர்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் வங்கி பணியாளர்கள், ஆடிட்டர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்த போதிலும் எந்த ஒரு குறையும் இல்லை. வேலையில் இருப்பவர்களுக்கு சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லும். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது பகவான் இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். 12ஆம் வீட்டில் உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார். பட் சுக்கிர பகவான் இருப்பதால் என்ன ஒரு நிலை அப்படின்னா, செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மகரத்திற்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திராசிரம தினங்கள் வருகிறது. இந்த தேதிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். புதிய முயற்சிகளில் இறங்காதீர்கள். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். அலுவலகத்தில் கூடிய மட்டும் பேசாமல் இருங்கள். பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இந்த வாரம் சிறப்பாக இருக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பார்வதி தேவியை வணங்குங்கள், பெருமாளை சேவியுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.